தேவரும் தேவேந்தரும் ஒன்று சேர்ந்தா திமுகவும் அதிமுகவும் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி கிழித்து எடுத்திருக்காரு சாட்டை துரைமுருகன். அது என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா ராவண கோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம் வெளியாக இருக்குங்க. முன்னாடி மதையான கூட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுத்த அந்த இயக்குனரோட இரண்டாவது படம் இது. அந்த படத்தில் பயங்கர வைலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கொஸ்டின்ஸ்லாம் இருந்து அதோடு சேர்த்து இது ஒரு மோசமான ஒரு சாதிய படம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை அவர் மேலே வச்சுட்டாங்க. அதனால என்னவோ தெரியல அந்த இயக்குனருக்கு இத்தனை வருஷமா படம் இல்லாமல் இப்போ தான் அந்த படம் இயக்கியிருக்காரு. இந்த ராவணக்கோட்டம் படம் பார்த்துட்டு வந்த உடனே சாட்டை துரைமுருகன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த திரைப்படத்தில் பல விஷயங்களை போட்டு பொளந்திருக்காங்க. முதுகுளத்தூரில் நடந்த கலவரத்தில் இருந்து எப்படி இந்த சீமை கருவேல மரங்கள்லாம் உருவானது, ஆனால் அதன் பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன, இரண்டு சமூகம் ஒன்றாய் தான் இருந்தது, ஆனால் அந்த சமூகத்தை பிரித்து அதில் குளிர்காயிறவங்க தான் இதற்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் கிழிச்சு எறிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு சாட்டை துரைமுருகன் அவர்கள் கூறியிருக்காங்க. இதற்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் அப்படின்னாலே திமுக அதிமுக மட்டும்தான் இருக்கும். சீமை கருவேலங்க மரங்களால் எவ்வளோ பெரிய ஒரு வறட்சி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த திரைப்படத்தில் குறிப்பிட்டிருக்காங்களாம். அதனைத் தொடர்ந்து திராவிட குடும்பத்தையே வந்து பார்த்திங்கன்னா போட்டு பொளந்த மாதிரியான ஒரு படமாக தான் இந்த படம் இருக்குது. இந்த படத்தில் எந்த ஒரு சாதிய குறியீடும் இல்லாமல் இவர்கள் அவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லாமல் இரு வேறு சமூகத்தினர் இருவருமே சமமானவர்கள் அப்படின்ற மாதிரி மட்டும்தான் காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சாட்டை துரைமுருகன் அவர்கள் கூறியிருக்காரு. ஆனால் சீமான் அவர்கள் பல மேடைகளில் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் இந்த படத்தில் இருக்கிறதாகவும் எல்லாரும் பதிவிடுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, தமிழ் குடிகள் ஒன்றிணையும் போது இங்கே இருக்கிற இந்த திராவிட கூட்டங்கள் காணாமல் போகும் அப்படிங்கிறது தான் இதற்கான ஒரு மிகப்பெரிய பாடமாக பார்க்கப்படுது. அந்த வகையில் இந்த திரைப்படத்தில் இரண்டு தமிழ் குடிகள் ஒன்று சேரணும் அப்படிங்கிறத அந்த குடிகளின் பெயரை சொல்லாமல் அங்கே கோலோன்றி இருக்கக்கூடிய அந்த குடிகள் யார் அப்படிங்கிறத மட்டும்தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்களாம். அப்படி இருக்கும்போது இவர்களுக்கான படம் மட்டும் இது கிடையாது. தென் மாவட்டங்களில் ஏற்படக்கூடிய அத்தனை சாதி கலவரம் அடங்க வேணும் அப்படின்னா நம்ம எல்லாம் சகோதரர்கள்ங்கிற அந்த உணர்வு வந்தால் தான் இந்த விஷயம் ஒழியும். அதற்கு நீங்கள் தமிழர் அப்படிங்கிற அந்த எண்ணம் கொண்டாதான் மாறும் அப்படின்னு சொல்லி தமிழ் தேசியவாதிகள் பலரும் கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க. ஸோ இந்த படத்தை பார்க்காதவங்க நிச்சயமாக பார்த்து சாட்டை துரைமுருகன் கூறியது போல் தமிழ் தேசியத்தின் முக்கியத்துவத்தை இந்த திரைப்படமும் பேசியிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் படம் பார்த்தவங்க கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள்.